அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்ட விரிவாக்கத்தை தூத்துக்குடியில் முதலமைச்சர் தொடங்கி வைத்து உரையாற்றி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கவிதை தமிழுக்கும் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.யின் தியாகத்துக்கும் சொந்தமான ஊர் இந்த ஊர். இப்படி பெரும் தலைவர்களுக்கும் பல பெருமைகளுக்கும் சொந்தமான இந்த தூத்துக்குடி மண்ணில் புதுமை பெண் விரிவாக்க திட்டம் எனும் மகத்தான திட்டத்தை தொடங்கி வைக்கிற விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அருமை சகோதரி கீதாஜீபன் அவர்களே, மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, மாண்புமிகு தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மாண்புமிகு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று வாழ்ந்திருக்கக்கூடிய அரசு தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, அரசு செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் ஜெகன் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளே, அரசு அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, தமிழ்நாடு முழுவதும் காணொலி மூலமாக இணைந்திருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளே, புதுமை பெண் திட்டத்தில் புதுசா இணைஞ்சு சாதனை படைக்க இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உடைய மகள்களே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த அரங்கிலையும் வீடியோ கான்பரன்ஸ்லையும் 657 கல்லூரிகளை சார்ந்திருக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் மாணவிகளை பார்க்கும்போது ஒரு டிராவிடியன் ஸ்டாக்காக நான் பெருமைப்படுகிறேன். இதற்கு நேர் எதிராக இன்னொரு ஸ்டாக் இருக்கு. நம்மள சாதி மதம்னு சொல்லி பிரிக்க நினைக்கிற ஸ்டாக். வளர்ச்சியை பத்தி யோசிக்காம வன்முறை எண்ணத்தை தூண்டிவிடக்கூடிய வன்மம் பிடிச்ச ஸ்டாக். பெண்கள்னா வீட்டில் தான் இருக்கணும், கடைசி வர ஒருத்தரை சார்ந்து இருக்கணும்னு மனுவாத சிந்தனைய இந்த காலத்திலையும் பேசிட்டு திரிகிற எக்ஸ்பிரையான ஸ்டாக் அது. அப்படிப்பட்டவங்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இந்தியாவிலேயே டாப்பாக இருக்கீங்க. மார்க் வாங்கறதுல தமிழ்நாட்டு பொண்ணுங்க டாப். நாட்டிலேயே உயர்கல்வியில அதிகமாக சேர்றதுலயும் நீங்க தான் டாப். அப்படி உயர்கல்வியை முடிச்சு வேலைக்கு போறதுலயும் இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான் டாப். இந்த காட்சி தான் பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்களுக்கான நினைச்ச காட்சி. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் கல்லூரியில படிச்சு நல்ல வேலையில சேர்ந்து யாரையும் எதிர்பார்க்காம தங்களுடைய சொந்த பொருளாதார வளத்தோடு இருக்கணும்னு கருதியவர் தந்தை பெரியார். அது அவரது கனவு. மூடப்பட்டிருந்த கல்வி கதவுகள் திறக்கப்பட்டு
நாம் எல்லாம் கல்விச்சாலைகளுக்கு வர தொடங்கினப்போ தந்தை பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண்ணை திறந்தார். கலைஞர் அவர்களது ஆட்சியை எழுந்து நடக்க வைக்கணும்னு சொன்னார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் நடக்கிறது மிக மிக பெருமைக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. இன்னைக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் முன்னிலையில இருக்கிறாங்க. ஆனா 50 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏன் 100 ஆண்டுகளுக்கு முன்ன இந்த நிலைமை இருந்துச்சு இல்ல. சமூக ரீதியா, பாலின ரீதியா படிப்புக்கு தடை கற்கள் இருந்துச்சு. 1911ஆம் ஆண்டு எழுத்தறிவு பெறாதவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 94 விழுக்காடு. 1921 92 விழுக்காடு. இந்திய பெண்கள்ல 100 பேர்ல 2 பேருக்கு மட்டும்தான் அன்றைய காலத்தில் எழுத படிக்க தெரியும். பள்ளிகளும் கல்லூரிகளும் இந்த அளவுக்கு இல்ல. பெண்களை படிக்க வச்சா பண்பாட்டை இழந்துடுவாங்க என்ற மூடத்தனமும் பிற்போக்குத்தனங்களும் சனமும் கோலோச்சன காலம் அந்த காலம். அதை மாத்தி படிச்சா அறிவு வரும் என்ற தன்னம்பிக்கை வரும்னு புரிய வச்சு கல்வி கனவை எல்லோருக்கும் திறந்து விட்ட ஆட்சிதான் நீதி கட்சி ஆட்சி. 9/3/1923 அன்று ஒரு அரசாணையை வெளியிட்டு அதுபடி அனைத்து மக்களும் கட்டாய கல்வியை வழங்கணும்னு சட்டமாக்கினது நீதி கட்சி அரசு. இந்திய துணைக்கண்டத்தில் நீதி கட்சி ஆட்சி தான் முதலா அனைவருக்கும் கல்வி என்பதை சட்டமாக்கினது. பட்டியலின மாணவர்களை கட்டாயமா எல்லா பள்ளிகளையும் சேர்க்கணும். மறுக்கும் பள்ளிகளுக்கு அரசு வழங்கக்கூடிய நிதி வழங்கப்படாதுன்னு சட்டமேற்றினாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, வந்த பாதைய மறக்காம இருந்தாதான் வழி தவறிடாம முன்னேறி போகிட முடியும். இதெல்லாம் தெரியாம இருக்கிறதுனாலதான் என்ன செய்தது திராவிடம்னு சில அறியாமலே கேட்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் இதை சொல்றேன். கல்விக்கான ஏராளமான முன்னெடுப்புகள் நீதி கட்சி ஆட்சியில் தான் எடுக்கப்பட்டுச்சு.